இன்னைக்கு நம்ம வந்து ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் என்ற கான்செப்டை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒரு டேர்மை பார்த்துருக்கோம். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படி பார்த்துருக்கோம். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்த்துருக்கோம்னா லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்துருக்கோம். அடுத்து ஹீட் கெப்பாசிட்டி பார்த்துருக்கோம். ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து ஃபார் யூனிட் மாஸுக்குன்னு எடுக்கிறோம். இது டினோட்டட் பை சிம்பிள். ஹீட் கெப்பாசிட்டி ஃபார் கிவன் பாடின்னு எடுத்துக்கிறோம். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரைஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஒரு 1 டிகிரி சென்டிகிரேட் எடுத்துக்கிறோம். ஹீட் கெப்பாசிட்டி என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் தி பாடி டு ரைஸ் டெம்பரேச்சர் த்ரூ 1 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஸ்பெசிபிக் யூனிட்டுக்கு வந்து யூனிட் வந்து இங்க எஸ்ஐ யூனிட்ல எழுதிட்டோம்னா ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். இங்க கெல்வின் போட்டாலும் டிகிரி சென்டிகிரேட் போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு எடுக்கிறோம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இன் டிகிரி சென்டிகிரேடும் கெல்வினை ஈக்குவல் வரும். அதே மாதிரி ஹீட் கெப்பாசிட்டிக்கு என்ன யூனிட் வரும் பார்த்தீங்கன்னா ஜூல் பர் கெல்வின் அப்படின்னு வந்திருக்கு. ஹீட் கெப்பாசிட்டிக்கும் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாருங்க, இந்த Q பை டெல்டா டி பிளேஸ்ல நம்ம ஹீட் கெப்பாசிட்டி ஹெச்னு போட்டுக்கலாம் இல்லையா. அப்போ இந்த எம் வந்து அந்த பக்கம் வந்துடும். ஸோ தட் எம் இன்ட்டு எஸ். இதுதான் வந்து ரிலேஷன் பிட்வீன் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சரி, ஒரு பாடி கொடுத்துட்டு அந்த பாடிக்கு மாஸ் கொடுத்துட்டு எவ்வளவு ஹீட் எனர்ஜி தேவை டு ரைஸ் தி டெம்பரேச்சர்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எஸ் இன்ட்டு டெல்டா டி. ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா டு ஃபைண்ட் rise in temperature, அதாவது heat energy required to rise the temperature of a body of mass m whose specific heat capacity s அப்படின்றது இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேட்டன்ட் ஹீட் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்க போறோம். லேட்டன்ட் ஹீட். இந்த லேட்டன்ட் ஹீட் பெரும்பாலும் எங்க பார்க்கறோம்னா வந்து டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னா சாலிட் ஸ்டேட்னு இருக்கு, சரிங்களா. சாலிட் ஸ்டேட், அடுத்து வந்து லிக்விட் ஸ்டேட், அடுத்து வந்து கேஸ் ஸ்டேட் இல்லைன்னா வேப்பர் ஸ்டேட்னு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டா மாத்தணும்னா ஹீட் எனர்ஜி தேவைப்படும். பாடி வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணாதான் சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டா மாறும். அதே மாதிரி லிக்விட் ஸ்டேட்ல இருந்து வேப்பர் ஸ்டேட்டா மாறணும்னா பாடிக்கு வந்து ஹீட் எனர்ஜி கொடுத்தாதான் லிக்விட் வேப்பர் ஸ்டேட்டா மாறும். அப்போ வந்து டூரிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து பாடி வந்து என்ன பண்ணணும்னா ஹீட் அப்சார்ப் பண்ணிட்டு சாலிட் லிக்விடா மாறுது, லிக்விட் வேப்பரா மாறுது. இது ரிவர்ஸ் எஃபெக்ட் வரணும்னா வேப்பர் வந்து லிக்விடா வரணும், அப்படி நம்ம ஹீட்டை ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி லிக்விட் சாலிடா வரணும்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். சாலிட் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட் போறது தான் இந்த தான் என்ன சொல்லுவோம்னா இந்த பாயிண்ட் வந்து மெல்டிங். அதாவது சாலிட் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட் இப்படி போச்சுன்னா சாலிட்ல இருந்து லிக்விட் போறதா மெல்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா. அதே லிக்விட் ஸ்டேட் டு வேப்பர் ஸ்டேட் போறதா என்ன சொல்றோம்னா வந்து நம்ம வேப்பரைசேஷன், என்ன சொல்றோம், வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா. இதே வந்து நமக்கு இப்படி மாத்தி சொல்றேன்னு வச்சுங்க, வேப்பர் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட் வந்துச்சுன்னா இதுக்கு என்ன சொல்றோமா கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்றோம், கரெக்டுங்களா. இதே வந்து இப்போ லிக்விட் ஸ்டேட் டு சாலிட் ஸ்டேட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட் மாறதுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன தேவைன்னா ஹீட் வேணும். எய்தர் ஹீட் வந்து அப்சார்ப் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம். டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா ஹீட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஹீட் எனர்ஜி கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னா ஹீட் எனர்ஜி கொடுத்தா பாருங்க, ஆப்ஜெக்ட் ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம், ஹீட் எனர்ஜி Q கொடுத்தோம்னா என்ன ஆகுது, ms டெல்டா டி போடும்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகாதுப்பா. டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது ஸ்டேட் சேஞ்ச் ஆகாது. என்ன பாருங்க, வாட்டர் எடுத்துக்கிட்டு வாட்டர் வந்து ஒரு 10 டிகிரி சென்டிகிரேட் எடுத்துட்டு அதுக்கு ஹீட் கொடுத்தீங்கன்னா அப்படியே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது ஸ்டேட் சேஞ்ச் ஆகாது. ஆனா ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது. அப்படின்னா இங்க வந்து ஸ்டேட் டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது. நம்ம சப்போஸ் ஐஸை வந்து 0 டிகிரி சென்டிகிரேட் எடுத்துட்டு ஹீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேடா மாறும், அப்போ டெம்பரேச்சர் மாறாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் டெம்பரேச்சர் டு நாட் சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ வந்து நம்ம ஹீட் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும் சப்ஸ்டன்ஸுக்கு, ஆனால் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது. அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலைன்னா ஹீட்டே வந்து
ஹீட் வந்து ஹைட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணி ஹிடன் ஹீட்னு அப்படியே அஸ்யூம் பண்ணிப்போம். ஹீட் வந்து கொடுக்கல அப்படின்னு அஸ்யூம் பண்ணிடுவோம். அப்போ கிவன் ஹீட்டை வந்து ஹிடன் ஹீட்னு எடுத்துப்போம். அந்த ஹிடன் ஹீட்டை தான் நம்ம லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்றோம். அப்போ லேட்டன்ட் ஹீட் என்னன்னு அர்த்தம்? when we are giving heat energy to the body, it is used to change the state of the body from one state to another state. எடுத்துக்கிறோம். temperature do not change. அந்த during change of state வரும்போது temperature மாறாதனால நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிப்போம்னா இந்த given heat வந்து hidden heatனு எடுத்துக்கிறோம். அந்த hidden பேர் தான் latent அப்படின்னு சொல்றோம்ப்பா. அதுதான் latent heat அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த latent heatக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா சிம்பிள் L அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த latent heatக்கு வந்து ஃபார்முலா வந்து ஒரு டெரைவ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு சர்டன் பாடி எடுத்துக்கிட்டு ஒரு 10 கிலோகிராம் சாலிட் எடுத்துட்டு அதை லிக்விடா மாத்தலாம், இல்லைன்னா 10 லிட்டர் லிக்விட் எடுத்துட்டு வேப்பரா மாத்தலாம், ஏதாவது பண்ணுவோம். இப்போ வந்து ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டு கன்வெர்ட் சாலிட் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட் ஆர் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் வருமா இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் வருமா? யார் யார் கரெக்டா சொல்றீங்க பாப்போமா? இப்போ 1 கிலோகிராம் ஐஸை மெல்ட் பண்றதுக்கும் 10 கிலோகிராம் ஐஸ் மெல்ட் பண்றதுக்கும் ஈக்குவல் ஹீட் தேவைப்படுமா, டிஃபரெண்ட் ஹீட் தேவைப்படுமா? டிஃபரெண்ட் ஹீட் தேவைப்படும். சரிங்களா? அப்படின்னா ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டு சேஞ்ச் தி ஸ்டேட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் வருமா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாஸ் வருமா சொல்லுங்க. ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் நான். ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டு சேஞ்ச் தி பாடி ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ், செகண்ட் ஆப்ஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் சொல்லியிருக்கேன், தேர்ட் ஆப்ஷன் டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்றேன். எந்த ஆப்ஷன் பா கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், செகண்ட் ஆப்ஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், தேர்ட் ஆப்ஷன் டேட்டா இன்சஃபிஷியன்ட். இப்போ வெரி குட், கரெக்டான ஆன்சர் என்ன சொல்லியிருக்கீங்க பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்றது கரெக்ட் ஆன்சர். சரி, மாஸ் அதிகமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஹீட் ரிக்வயர்ட் டு சேஞ்ச் ஸ்டேட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் விச் ஹாஸ் டு பி சேஞ்ச்டு ஸ்டேட் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நான் ரிமூவ் பண்றேன். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ண போறோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் நேச்சர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த நேச்சரை தான் நான் லேட்டன்ட் ஹீட்னு சொல்ல போறேன்ப்பா. சரிங்களா? அப்படின்னா Q is equal to இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு Lன்ற லெட்டர் யூஸ் பண்ணிடுறேன். இந்த மாஸ் என்ற M ஆல்ரெடி அப்படியே இருக்கு M. அந்த L தான் வந்து லேட்டன்ட் ஹீட். புரியுதுங்களா? அப்போ ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டு சேஞ்ச் ஸ்டேட் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் வந்து மாஸ் இன்டு லேட்டன்ட். இது எம்எல்னு படிக்கும்போது மில்லி லிட்டர்னு படிச்சிடாதீங்க. மில்லி லிட்டர் கிடையாது, இது மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரிப்பா, இப்போ லேட்டன்ட் ஹீட் நியூ டேர்ம் பார்க்குறோம் இல்லையா, அதை எப்படி டிஃபைன் பண்றதுன்னா லேட்டன்ட் ஹீட்டை லெஃப்ட் சைட்லேயே வச்சுங்க, எம் கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ Q டிவைட் பை எம். அப்படின்னா 1 கிலோகிராம் சப்ஸ்டன்ஸை ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் சேஞ்ச் பண்றது எவ்வளவு ஹீட் தேவைப்படுதோ அதுதான் லேட்டன்ட் ஹீட்னு SI யூனிட்ல சொல்றோம். சிசிஎஸ் யூனிட்ல சொல்லும் போது 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டு இருக்கும். அந்த ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் யூனிட் கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் தான் லேட்டன்ட் ஹீட்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்போ வந்து லேட்டன்ட் ஹீட் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா லேட்டன்ட் ஹீட் இஸ் தி டிஃபைன்ட் அஸ் amount of heat energy required to convert 1 gram of substance from one state into another state அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? அந்த டெஃபினிஷன் எழுதுறேன் பாருங்க. latent heat is defined as amount of heat energy required to change 1 gram of substance from one state to another state. நீங்க ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட்னா வந்து தமிழ்நாடு டு ஆந்திரா அப்படி நினைச்சிடாதீங்கப்பா. ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட்னா அந்த சாலிட் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட் டு வேப்பர் ஸ்டேட் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. அப்போ லேட்டன்ட் ஹீட் இஸ் டிஃபைன்ட் as amount of heat energy required to convert 1 gram of substance from one state into another state அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதுக்கு யூனிட் எழுதலாம் பாருங்கப்பா. என்ன யூனிட் நமக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா MK சிஸ்டம்ல ஜூல் பர் கிலோகிராம். என்ன எழுதிக்கலாம்? ஜூல் பர் கிலோகிராம் இஸ் தி MKS யூனிட். அதாவது SI யூனிட்டோ MKS யூனிட்டோ ரெண்டுமே சேம் தான். எதுக்கு? லேட்டன்ட் ஹீட்டுக்கு ஜூல் பர் கிலோகிராம். நம்ம பிராக்டிகல் யூனிட் என்ன எடுப்போம்னா ஹீட்டுக்கு வந்து கெலோரின்னு எடுத்துப்போம். கரெக்டா? மாஸுக்கு வந்து கிராம்னு எடுப்போம். அப்போ இது ஒரு யூனிட் இருக்கு, இது பிராக்டிகல் யூனிட் இருக்கு. அப்போ ஜூல் பர் கிலோகிராமும் கெலோரி பர் கிராமும் நம்ம ரிலேட் பண்ணணும். அப்போ எப்படி ரிலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா
1 calorie per gram equal to எப்படி எழுதலாம்னா 1 calorie approximate actually 4.18 joule. 1 calorie என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா 4.18 ஜூல் எழுதுவோம். அது ரவுண்ட் அப் பண்ணி என்ன பண்ணிடுவோம், ஒரு சில டைம்ல கெலோரி 1 கெலோரி ஈக்குவல் டு 4.2 ஜூல் அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். அதனால கெலோரி பிளேஸ்ல 4.2 ஜூல்னு அப்ராக்சிமேட்டா போட்டுறேன். டிவைட் பை 1 கிராம்ன்றது எத்தனை கிலோகிராம் பாத்தீங்கன்னா 1/1000 கிலோகிராம். 1/1000 கிலோகிராம். இப்போ 1000 மேல போயிடும் இல்லைங்களா, அப்போ 4.2 1000 மல்டிப்ளை பண்ண என்ன வருதுன்னா 4200 ஜூல் பர் கிலோகிராம் அப்படின்னு நமக்கு வருதுப்பா. இதுதான் கெலோரி பர் கிராமையும் ஜூல் பர் கிராமுக்கும் ரிலேஷன். கெலோரி பர் கிராம் வந்து ஜூல் பர் கிலோகிராமா மாத்தணும்னா 4200ல மல்டிப்ளை பண்ணிடணும். இதே ஜூல் பர் கிலோகிராம் கெலோரி பர் கிராமா மாத்தணும்னா 4200 இங்க 4200 இங்க கொண்டு வந்துருங்க, 4200ல டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்போம், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாமா? கெலோரி பர் கிராம் அப்படின்னு ஒன்னு இருக்கு, அடுத்து ஜூல் பர் கிலோகிராம் இப்படின்னு ஒன்னு இருக்கு. இது ரெண்டுமே யூனிட் ஆஃப் லேட்டன்ட் ஹீட் தான். சரிங்களா? ஆனா வந்து வேற சிஸ்டம், ஒன்னு எம்கே சிஸ்டம், இன்னொன்னு பிராக்டிகல் சிஸ்டம் அப்படின்னு சாதாரணமா எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு ரிலேஷன் கேட்போம். ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். கெலோரி பர் கிராம் அண்ட் ஜூல் பர் கிலோகிராம் ஆர் ஈக்குவல்னு ஒரு ஆப்ஷன், லெஸ் தென் ஒரு ஆப்ஷன், கிரேட்டர் தென் ஒரு ஆப்ஷன், டேட்டா இன்சஃபிஷியன்ட் ஒரு ஆப்ஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கெலோரி பர் கிராமும் ஜூல் பர் கிலோகிராம் ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கரெக்ட்னு தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாருங்க, ஒரு கெலோரி பர் கிராம் வந்து 4200 டைம்ஸ் ஆஃப் ஜூல் பர் கிலோகிராம். 4200 என்னது கிரேட்டர் தென் 1. அப்ப கெலோரி பர் கிராம் இஸ் கிரேட்டர் தென் ஜூல் பர் கிலோகிராம். கெலோரி பர் கிராம் வந்து கிரேட்டர் தென் ஜூல் பர் கிலோகிராம். அப்ப கிரேட்டர் சிம்பிள் இங்க தானப்பா இருக்கு. அப்ப கெலோரி பர் கிராம் இஸ் தி கிரேட்டர் தென் ஜூல் பர் கிலோகிராம் அப்படின்னு பார்க்கணும். இதை கனெக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபார்முலா பார்க்கும்போது இங்க ஓடால ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, 4200 தானே இருக்கு. 4200 வெரி கிரேட்டர் தென் 1 வருது. சோ தட் கெலோரி பர் கிராம் இஸ் வெரி கிரேட்டர் தென் ஜூல் பர் கிலோகிராம் அப்படின்னு புரிஞ்சு உங்களுக்கு. சரி, எனிவே உங்களுக்கு லேட்டன்ட் ஹீட்டுக்கு என்ன ஃபார்முலா புரிஞ்சிருக்குன்னா வந்து amount of heat energy required to convert 1 gram of substance from one state into another state னு புரிஞ்சு. இப்போ நான் ரெண்டு வேல்யூ தரேன், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டருக்கு வந்து நான் இந்த ஆன்சர் கொடுத்திருந்தேன். என்ன ஆன்சர் சொல்லுங்க? 1 கெலோரி பர் கிராம் பர் டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் சொன்னேன் இல்லையா. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் 1 கெலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட் ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் வாட்டர்னா 1 கிராம் ஆஃப் வாட்டருக்கு 1 கெலோரி ஆஃப் ஹீட் தேவைப்படுது 1 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்றதுக்கு அப்படின்றத ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் சொல்லியிருந்தேன். அதுக்கு எவ்வளவு 0.5 கெலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 கிராம் ஆஃப் ஐஸ் வந்து 1 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்றதுக்கு 0.5 கெலோரி ஆஃப் ஹீட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ லேட்டன்ட் ஹீட்டுக்கு ரெண்டு வேல்யூ கொடுக்குற, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த கொடுத்த வேல்யூ எல்லாம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது என்ட்ரன்ஸ்ல, அதாவது என்டிஎஸ்சி இந்த மாதிரி எந்த என்ட்ரன்ஸ்ல சால்வ் பண்ணுவோம், இந்த வேல்யூ கொடுக்காம போயிடலாம். நம்ம ஞாபகம் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து 80 கெலோரி பர் கிராம் அப்படின்னு கொடுத்திருக்கேன். நான் 80 கெலோரி பர் கிராம்னு கொடுத்திருக்கேன். அடுத்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பர். ஆக்சுவலா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 539 வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 514 கொடுக்குறேன். புக்ல நிறைய புக்ல கரெக்டா 539 கொடுத்துருப்பாங்க, நான் 514 கொடுக்குறேன். கெலோரி பர் கிராம் சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் இஸ் செட் டு பி 80 கெலோரி பர் கிராம். இப்படி என்ன மீனிங்? சரி, நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இப்படி என்ன மீனிங்ன்றது அது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லுங்க. Latent heat of ice is said to be 80 calorie per gram. That means for 1 gram of ice at 0 degree centigrade to melt into water at 0 degree centigrade, we require 80 calorie of heat. அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்ப்பா. நல்லா கவனிங்க. What is the meaning of latent heat of ice னா for 1 gram of ice at 0 degree centigrade to melt into water at 0 degree centigrade, we require heat of 80 calorie சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றீங்க? ட்ரூன்னு சொல்றீங்களா, ஃபால்ஸ்ன்னு சொல்றீங்களா? Latent heat of ice is said to be 80 calorie per gram. That means 80 calorie of heat is required to convert 1 gram of ice at 0 degree centigrade into water at 0 degree centigrade. அதாவது டெம்பரேச்சர் மாறாம ஸ்டேட் சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 1 கிராம் சப்ஸ்டன்ஸுக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணாம ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் சேஞ்ச் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் வேணுமோ அதை தான் லேட்டன்ட் ஹீட்னு சொல்றோம். அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து 80 கெலோரி பர் கிராம். அப்படின்னா மீனிங் என்ன பாத்தீங்கன்னா, எவ்ரி 1 கிராம் ஆஃப் ஐஸ் வந்து 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து வாட்டரா கன்வெர்ட் பண்ணணும். 0 டிகிரி சென்டிகிரேட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு ஹீட் வேணும்னா 80 கெலோரி ஆஃப் ஹீட் வேணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பர்
is equal to 540 calorie per gram. அப்படி என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, to convert every 1 gram of water at 100 degrees centigrade, we require 540 calorie of heat energy to convert it into vapor at 100 degrees centigrade. அப்படின்னு நல்லா பாருங்க, இங்க என்ன சொல்றேன் பாருங்க, 1 கிராம் ஆஃப் ஐஸ் at 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து கன்வெர்ட் பண்ணணும். எப்படி? 1 கிராம் ஆஃப் வாட்டர் at 0 டிகிரி சென்டிகிரேடா மாத்தணும். அதுக்கு தான் எவ்வளவு ஹீட் தேவைப்படுது பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு, அதுதான் 80 கலோரி. அப்ப ஹீட் வந்து 80 கலோரி போட்டு டிவைட் பை மாஸ் 1 போட்டா 18 வந்துருது இல்லையா? அது அதே மாதிரி லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், அதுக்கு என்ன சொல்றேன்னா 1 கிராம் ஆஃப் வாட்டர் டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் தான் எடுக்கணும். அப்போ வாட்டர் வந்து வேப்பரா மாறுற டெம்பரேச்சர் என்ன பாத்தீங்கன்னா 100 டிகிரி சென்டிகிரேட்ல தான் மாறும். அதனால 1 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து நம்ம வேப்பரா மாத்தணும். வேப்பர் அது 1 கிராம் மாத்தினா 1 கிராம் தான் வரப்போகுது வேப்பர் அட் 100 டிகிரி சென்டிகிரேட். அதாவது டெம்பரேச்சரை மாத்தாம ஸ்டேட்டை மட்டும் சேஞ்ச் பண்றதுக்கு ஹீட் தேவைப்படுறது தான் லேட்டன்ட் ஹீட் சொல்றோம். அப்போ 1 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து வேப்பர் அட் 100 டிகிரி சென்டிகிரேடா மாத்துறதுக்கு எவ்வளவு ஹீட் வேணும் பாத்தீங்கன்னா 540 கலோரி ஆஃப் ஹீட் இஸ் ரிக்வயர்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்பா. ஓகேங்களா? அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஃபார்முலா தர போறோம் பாருங்க. latent heat is equal to amount of heat energy required to convert unit gram of substance from one state into another state அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ரெண்டு டெஃபினேஷன் சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு சம் தரேன். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா Q is equal to M into L எழுதலாம். இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா m கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸை ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டை மாத்துறதுக்கு எவ்வளவு ஹீட் வேணும் பாத்தீங்கன்னா Q is equal to M into L. அப்போ ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்முலா வந்து Q equal to M into S into delta T. ஓகேவா? இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்றதுக்கு. டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதே ஸ்டேட் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட். இது ஸ்டேட் சேஞ்ச் பண்றதுக்கு, டு சேஞ்ச் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாத்துறேன். சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாத்துறேன்பா. இப்படி மாத்துறதுக்கு பேரு தான் ஃபியூசன். என்னப்பா? ஃபியூசன். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன் அப்படின்னு சொல்றோம். அப்ப லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன் இஸ் டிஃபைன்ட் as amount of heat energy required to convert 1 gram of substance from solid state to liquid state அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன். சரிங்களா? அப்போ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன் என்ன சொல்ல, ஜெனரலா லேட்டன்ட் ஹீட்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் சேஞ்ச் பண்றது. ஆனா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா amount of heat energy required to convert 1 gram of substance from solid state to liquid state. solid state to liquid state-க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுதோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதே மாதிரி லிக்விட் ஸ்டேட் டு வேப்பர் ஸ்டேட் கன்வெர்ட் பண்றோம்னு வச்சுங்க. லிக்விட் ஸ்டேட் டு வேப்பர் ஸ்டேட் கன்வெர்ட் பண்றோம். இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது டு சேஞ்ச் ஸ்டேட் வந்து லிக்விட் ஸ்டேட் டு வேப்பர் ஸ்டேட் பண்ணும்போது இங்க தேவைப்படுற ஹீட் அதான் நம்ம என்ன சொல்றோம்னா இங்க தேவைப்படுற அதாவது லிக்விட் ஸ்டேட்ல இருந்து வேப்பர் ஸ்டேட் மாத்துறதுக்கு 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லிக்விட்ல இருந்து வேப்பரா மாத்துறதுக்கு நமக்கு எவ்வளவு ஹீட் வேணுமோ அதுதான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். என்ன சொல்றேன் சொல்லுங்க? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டு கன்வெர்ட் 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் லிக்விட் ஸ்டேட் இன்டு வேப்பர் ஸ்டேட் அப்படின்னு நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரிப்பா, இப்போ என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து நல்லா கவனிங்க, ஒரு ப்ராப்ளம் தரேன். 5 கிராம் ஆஃப் ஐஸ் வந்து அட் 0 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துட்டாங்க. அட் 0 டிகிரி சென்டிகிரேட்ல கொடுத்துருக்காங்க. Find amount of heat energy required to convert into water at 0 degree centigrade. Water at 0 degree centigrade அப்படின்னு கொடுத்துட்டு latent heat of ஐஸை மெல்ட் பண்றதுக்கு 1 கிராம் எவ்வளவுனா 80 கலோரி பர் கிராம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் தரேன், கொஞ்சம் ஃபாஸ்டா அசால்ட்டா ஆன்சர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 80 கலோரி, செகண்ட் ஆப்ஷன் வந்து 400 கலோரி, தேர்ட் ஆப்ஷன் வந்து 5 கலோரி. சரிங்களா?
ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 80/5 கலோரி. எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லணும்ப்பா. அதாவது you are given 5 gram of substance to convert into water. அதாவது 5 gram of ice at 0 degree centigrade கொடுத்து to convert into water, how much heat energy required? latent heat of ice வந்து எவ்வளவு கொடுத்திருக்கோம்? 80 கலோரின்னு கொடுத்திருக்கோம். இப்போ இதை ப்ரொசீட் பண்ண போறோம். heat energy required to convert into state என்ன பண்ண பாருங்க. latent heat என்ன ஃபார்முலா சொன்னோம்? Q by m தானே சொன்னோம். இப்போ Q தானே வேணும். அப்போ m அந்த பக்கம் போயிருமா? அப்போ Q is equal to mass into latent heat அப்படின்னு போட்டுக்கலாமா? இப்போ மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்கப்பா. 5 கிராம் கொடுத்திருக்காங்களா? அப்போ மாஸ் பிளேஸ்ல 5 கிராம் போட்டுங்க. ஓகேங்களா? அடுத்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் எவ்வளோ? இது கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 80 கலோரி பர் கிராம் போட்டுக்கலாமா? 80 கலோரி பர் கிராம்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த கிராம் கிராம் கேன்சல் பண்ணிடுங்க. ஆக மொத்தம் கலோரி மட்டும் இருக்கு. 5 into 80 தெரியுமா உங்களுக்கு? 5 into 80 400. கரெக்டுங்களாப்பா? 400 கலோரி. அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர்? கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா 400 கலோரி அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து கிராஃபிக்கல் கொஸ்டின் கேட்கிறேன். யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கிராஃப் கொஸ்டினுக்கு யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஐஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐஸ் வந்து அட் 0 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்கேன். ஐஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் கொடுக்கணும். டு கன்வெர்ட் இன்டு வாட்டர், வாட்டரா கன்வெர்ட் பண்றேன். அட் 0 டிகிரி சென்டிகிரேட்ல வாட்டரை கன்வெர்ட் பண்றேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வேணும். சரிங்களா? சரி, இப்போ சர்டன் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களாப்பா? ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இப்போ என்ன பண்றேன்னா நான் கிராஃப் வரைய போறேன் உங்களுக்கு. இப்போ ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்ல வந்து என்ன பண்றேன்னா டெம்பரேச்சர்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்ல என்ன எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க? டெம்பரேச்சர்னு எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? 4 கிராஃப் வரைவோம், அதனால கொஞ்சம் பொறுமையா வரைகிறோம் பாருங்க. 4 கிராஃப்ல எந்த கிராஃப் கரெக்ட்னு சொல்லணும். அதாவது ஐஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 0 டிகிரி சென்டிகிரேட்ல எடுத்துடணும். ஓகேங்களா? 0 டிகிரி சென்டிகிரேட்ன்றது எவ்வளவு சொல்லுங்க? 273 கெல்வின். 0 டிகிரி சென்டிகிரேட்ன்றது 273 கெல்வின் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஏன்னா கெல்வின் ஸ்கேல்ல இது சென்டிகிரேட்ல இருக்கிறது கெல்வினா மாத்தணும்னா உங்களுக்கு தெரியும். சென்டிகிரேட் ஸ்கேல்ல கெல்வினா மாத்தணும் என்ன பண்ணணும்? 273 ஆட் பண்ணணும். அப்போ டெம்பரேச்சரை வந்து நான் என்ன பண்றேன்னா கெல்வின் ஸ்கேல்லையும் டைம் வந்து டி செகண்ட்லயும் கொடுத்துறேன். டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம். ஸ்மால் லெட்டர் டி என்றது டைம். சரிங்களா? கேபிட்டல் லெட்டர் டி என்றது டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை வந்து நான் ஒய் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? ஒய் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். இப்போ ஐஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் எடுத்துட்டு அதை வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேடா மாத்துறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைம்ல வந்து இந்த கிராஃப் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ கிராஃப் கொடுக்குறேன் பாருங்க. இந்த கிராஃப் இது வந்து ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு கிராஃப் வருது. இது ஒரு கிராஃப் வருது. ஓகேங்களா? அடுத்து இப்படின்னு ஒரு கிராஃப் வந்திருக்கு. அடுத்து இன்னொரு கிராஃப் ஒன்று இப்படின்னு வந்திருக்குப்பா. இப்போ இந்த கிராஃபுக்கு பேர் கொடுத்துட்டோம்னா நீங்க அசால்ட் ஆன்சர் சொல்லுவீங்க. இது ஃபர்ஸ்ட் கிராஃப், இது செகண்ட் கிராஃப், இது தேர்ட் கிராஃப், இது வந்து ஃபோர்த் கிராஃப். விச் கிராஃப் இஸ் கரெக்ட்? அதாவது ஐஸை வந்து 0 டிகிரி சென்டிகிரேட் எடுத்துக்கிட்டு வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேடா மாற்றணும். அப்படி பண்ணும்போது ஹீட்டை கொடுத்துட்டே இருப்போம். ஐஸ் வந்து வாட்டரா மாறிட்டே இருக்கும். டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ டைம் வெர்சஸ் டெம்பரேச்சருக்கு கிராஃப் வரைஞ்சிருக்கும். டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கும், டெம்பரேச்சர் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கும். இப்போ எந்த கிராஃப் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்கப்பா பார்க்கலாம். விச் கிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் கரெக்ட் கிராஃப்? இதுக்கு கரெக்டான ஆன்சர் எந்த கிராஃப் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் கிராஃப் இஸ் தி கரெக்ட். எப்படி தேர்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாறாது இல்லை, 0ல இருந்து அப்படியே 0 டிகிரி சென்டிகிரேட் தான் எவ்வளவு சொல்லுங்க? 273 கெல்வின். அப்போ கெல்வின்ல வரையும்போது ஒரு 0.273 கெல்வின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதே டெம்பரேச்சர் தான் இருக்கும். டைம் மாறிட்டே இருக்கும் தவிர டெம்பரேச்சர் மாறாது. ஸோ தட் தேர்ட் கிராஃப் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம்ம போயிடலாம் பாருங்க. இப்போ இது யார் கரெக்டா பண்றீங்க பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஐஸ் வந்து நான் ஒரு 10 கிராம் ஆஃப் ஐஸ் கொடுத்துருக்கேன். அட் 0 டிகிரி சென்டிகிரேட்ல கொடுக்குறப்ப அட் 0 டிகிரி சென்டிகிரேட்ல கொடுத்துருக்கேன். 10 கிராம் ஆஃப் ஐஸ் எந்த டெம்பரேச்சர்ல கொடுத்துருக்கேன்? 0 டிகிரி சென்டிகிரேட்ல கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வாட்டர் அட் 10 டிகிரி சென்டிகிரேடா மாற்றணும். மாஸ் அதே தான் இருக்கும், 10 கிராம் இருக்கும். ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் ஹவு மச் ஹீட் எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட்? உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் கொடுப்போம். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து 80 கலோரி பர் கிராம். ஓகேங்களா? அடுத்து ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் இஸ் 1 கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா
ஆப்ஷன்ஸ் தர போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 800 கலோரி. சரிங்களா? செகண்ட் ஆன்சர் 801 கலோரி. சாரி 81 கலோரி. தேர்ட் ஆப்ஷன் வந்து 10 கலோரி. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 810 கலோரி. 810 கலோரி. இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறப்பா. 810 கலோரி. இன்னொரு ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷனே போதும்னு நினைச்சோம்னா அப்ப என்ன பண்ணிடலாம்னா 900 கலோரின்னு ஒன்று கொடுத்துரும். உங்களுக்கு கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. 10 கிராம் ஆஃப் ஐஸ் கொடுத்துருக்கேன். அட் எவ்வளவு டெம்பரேச்சர்ல கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்க. 0 டிகிரி சென்டிகிரேட்ல கொடுத்துருக்கேன். இதை வாட்டரா மாற்றணும். எவ்வளவு டெம்பரேச்சருக்கு வாட்டரா மாற்றணும்? 10 டிகிரி சென்டிகிரேடு மாற்றணும். அதுக்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 800 கலோரி, செகண்ட் ஆப்ஷன் 81 கலோரி, தேர்ட் ஆப்ஷன் 900 கலோரி, ஃபோர்த் ஆப்ஷன் 810 கலோரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்பாக பண்ணணும். இங்கே வந்து என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் ஐஸை வந்து நம்ம நல்லா பாருங்க, ஐஸ் வந்து 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேடா மாற்றணும். சரிங்களா? இது ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றோம். அதுக்கப்புறம் வாட்டரை வந்து வாட்டருக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும். எது வரைக்கும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும்? 10 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் ரைஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஐஸுடைய ஸ்டேட் வாட்டரை மாற்றிட்டு அப்புறமா வாட்டர் டெம்பரேச்சரை கூட்டணும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? அப்போ வந்து ஐஸை வந்து வாட்டரா மாற்றுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படும் சொல்லுங்க. டு சேஞ்ச் ஸ்டேட் தானே வேணும். அப்போ லேட்டன்ட் ஹீட் அமௌண்ட் ஹீட் வேணும். அந்த லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க வந்து என்னது வாட்டர் 0ல இருந்து 10 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும் இல்லையா? அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது ஸ்பெசிபிக் ஹீட் அந்த கான்செப்ட் வரும். ஸோ QS ஹீட் எனர்ஜி வேணும். அப்படின்னா டோட்டல் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டு கன்வெர்ட் வந்து டு சேஞ்ச் ஸ்டேட் வந்து லேட்டன்ட் ஹீட்டுக்கு பார்த்துக்கிறோம். அடுத்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்றது ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டியில பார்க்குறோம். இப்படின்னு எழுதணும். இப்போ ஃபார்முலா எழுதணும். டு சேஞ்ச் ஸ்டேட் வந்து மாஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு எழுதிக்கலாம். டு சேஞ்ச் டெம்பரேச்சர் வந்து M இன்டு S டெல்டா T அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்துலயும் நம்ம மாஸ் காமன் எடுத்துக்கலாம். ஸோ லேட்டன்ட் ஹீட் பிளஸ் S இன்டு டெல்டா Tன்னு எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்பா, 10 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் வந்து நம்ம 10 கிராம் போட்டுக்கலாம். இன்ட்டு லேட்டன்ட் ஹீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 18 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? பிளஸ் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் 1. சரிங்களா? 1. எல்லாமே சிஜிஎஸ் சிஸ்டம்ல இருக்கு. கிராம் கலோரி, அதனால அப்படியே போட்டுட்டு இன்டு டெம்பரேச்சர் எவ்வளவு ரைஸ் பண்ணோம்? 0ல இருந்து 10 டிகிரி போனோம்னா அப்ப சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 10 மைனஸ் 0. 10 மைனஸ் 0 10 வருது. ஓகேங்களாப்பா? ஸோ இப்போ இந்த ஆன்சர் பாருங்க, இது 10. இங்க 80 பிளஸ் 10 எவ்வளோப்பா? 90. இப்போ 80 இன்டு 10 90 என்ன வருப்பா? 900. ஸோ ஆன்சர் வந்து 900 கலோரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 900 கலோரி ஆஃப் ஹீட் கொடுத்தா என்ன ஆகும்னா ஐஸ் வந்து 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து வாட்டர் அட் 10 டிகிரி சென்டிகிரேடா மாறிடும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சம்ம புரிஞ்சதுனால அடுத்த சம்ம தரப்புரை அசால்ட்டா எல்லாருமே சால்வ் பண்ண போறீங்க. யூ ஆர் கிவன் ஐஸ் அட் -5 டிகிரி சென்டிகிரேட்ல கொடுத்துருக்கும். ஐஸ் வந்து -5 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்கும். எவ்வளவு ஐஸ் கொடுத்துருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 கிராம் ஆஃப் ஐஸ் கிவன் டு யூ. எவ்வளோப்பா? 50 கிராம் ஆஃப் ஐஸ் கொடுத்துருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வாட்டரா கன்வெர்ட் பண்ணணும். வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேடா கன்வெர்ட் பண்ணணும். வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேடா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி வேணும்? how much heat energy required to convert ice at -5 degree centigrade into water at 0 degree centigrade அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் அசால்ட்டா சால்வ் பண்ணிடலாமா? அது இந்த சம்ம வந்து சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐஸுக்கு வந்து 0 டிகிரி சென்டிகிரேட்ல தானே மெல்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அப்போ ஐஸுக்கு டெம்பரேச்சர் வந்து -5ல இருந்து 0 கொண்டு வரணும்ப்பா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஐஸை வந்து -5 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 0 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும். அதுக்கு ஹீட் எனர்ஜி இதுக்கு ரிக்வயர்டு வந்து பாத்தீங்கன்னா Q1 ஹீட்னு வச்சுங்க. அடுத்து ஐஸ் 0 டிகிரி சென்டிகிரேட் வந்ததுக்கு அப்புறமா மெல்ட் பண்ணணும், வாட்டரா மாத்தணும். அப்போ வாட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேடா மாத்த போறோம். இதுக்கு ஹீட் எனர்ஜி எவ்வளவு வேணும் பாத்தீங்கன்னா Q2ன்னு வச்சுங்க. அப்போ டோட்டல் ஹீட் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலாப்பா? ஐஸுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்றது Q1 ஹீட் வேணும். அப்புறம் டெம்பரேச்சர் -5ல இருந்து 0 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வாட்டரா மெல்ட் பண்ணணும், அது Q2 ஹீட் தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு ஹீட் எவ்வளவு வேணும்? MS டெல்டா T. கரெக்டுங்களா? பிளஸ் அடுத்து வந்து ஐஸ் 0ல இருந்து வாட்டரா மாத்துறதுக்கு லேட்டன்ட் ஹீட் வேணும். ஸோ M இன்டு லேட்டன்ட் ஹீட். ஸோ M காமனா எடுத்துங்க. இப்போ ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 0.5 கலோரி பர் கிராம். 0.5 கலோரி ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு பாத்தீங்கன்னா 0.5 கலோரி பர் கிராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா.
பிளஸ் இந்த m வெளியே எடுத்துட்டா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து 80 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இங்க டெல்டா டி ஒன்று போடாம விட்டுட்டோம் பாரு, ஸ்பெசிஃபிக் ஹீட் மட்டும் போட்டோம், டெல்டா டி ஒன்று போடணும் இல்லையா? ஸோ அந்த டெல்டா டியும் சப்ஸ்டிட் பண்ணிட்டு தான் நம்ம வரணும். ஓகேங்களாப்பா? அப்போ டெல்டா டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -5 to 0, அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறது -5 to 0. அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் 0, இனிஷியல் டெம்பரேச்சர் -5. அப்போ 0 மைனஸ் ஆஃப் -5 ஃபைன் வரும். 0ல இருந்து இந்த -5 கழிக்கணும், ஃபைன் வருது. பிளஸ் இப்போ லேட்டன்ட் ஹீட் வந்து 80 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க இந்த மாஸ் எவ்வளோ கொடுத்தாங்க, 50 கிராம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சிஜிஎஸ் யூனிட்லேயே கொடுத்ததுனால அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். இந்த 5 into 0.5 வருப்பா, 2.5. 2.5 into 80 என்ன வரும்னு சொல்லுங்க, 82.5. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 82.5 வருது. சரிங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் யார் சொல்றீங்க பார்க்கலாமா? அதாவது 50 into 82.5. (4125 கலோரின் வருதுங்களா ஆன்சர்? ஓகேங்களாப்பா? ஸோ இந்த ஆன்சர் நமக்கு கரெக்டான ஆன்சரா கிடைக்குது.